ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் YCD இனோவேஷன். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, சீலிங் ஃபேன் வந்து ரிமூவ் பண்ணி என்ன பிரச்சனைன்றதை பார்க்க போகிறோம். ஓகே, இந்த 2 ஃபேனும் வந்து சர்வீஸ் வந்திருக்கு. இது என்ன கண்டிஷனில் இருக்குன்றதை நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். செக் பண்ணிவிட்டு உள்ள காயில் எப்படி இருக்குது, பேரிங் எப்படி இருக்குது, எப்படி ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயங்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபேன் எடுத்துக்கலாம். இது வந்து கம்பெனி ஃபேன். பார்க்கும்போதே கொஞ்சம் பில்டு குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. லுக்லாம் இது ரெடி பண்ணோம்னா உங்களுக்கு வந்து வர்த்தபிளாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வீடியோகான் கம்பெனி புது ஃபேன் தான். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உடனே போயிடுச்சுன்னாங்க, சரியாகவே ஓடவே இல்லை, ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. ஏன்னா இதனுடைய குவாலிட்டி சரியில்லை, சும்மா ரொம்ப தகர மாதிரி இருக்குது. ஓகேங்களா, இந்த ஃபேன் எப்படி ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன மாதிரிலாம் இருந்தால் அந்த ஃபேன் நல்லாயிருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இது சர்வீஸ் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்கிறேன். அதே மாதிரி இந்த ஃபேனும் வந்து சர்வீஸ் பண்ண முடியுமா முடியாதா, என்னென்னலாம் மாற்றணுன்ற விஷயங்களை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருக்குது. நம்ம வந்து இந்த கனெக்ஷன்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற காயில் வந்து நல்லா இருக்கா இல்லையான்றதை நம்ம வந்து பார்க்கணும். இப்போது இந்த ஸ்க்ரூஸ் வந்து லைட்டாக லூஸ் பண்ணிங்க. ரொம்ப அதிகமாக லூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரூஸ் வந்து தொலைஞ்சிட்டா உங்களால் வந்து மிஸ் ஆகிடும். அதனால் வந்து லைட்டாக லூஸ். ஓகே, மல்டிமீட்டரை யூஸ் பண்ணியிருக்கீங்க. கண்டினியூட்டி வச்சுட்டு இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா 2 ஒயர்லேயும் வைக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டிலாம் வந்து கரெக்டாக வருது. எது காமன் ரன்னிங் ஸ்டார்டிங்கிறது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். 330 நீங்கள் கழட்டும் போது பார்க்கலாம், இல்லைனா வந்து இப்படியும் செக் பண்ணலாம். எது வேல்யூ அதிகமாக இருக்குதுன்னு பார்க்கணும். இதுதான் வேல்யூ அதிகமாக இருக்குங்க இல்லையா? அப்போது 160 170 160. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கு, ரன்னிங்கு 170 ஸ்டார்டிங்கு, கம்மியாக இருக்கிறது 160. இது வந்து ஸ்டார்டிங்கு, இது ரன்னிங். ஓகேங்களா, இப்படி கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லைனா நீங்கள் கழட்டும் போது பார்க்கலாம். இல்லைனாலும் ஆமாம், இதில் இருக்கிறது எப்படி இருக்குங்களா அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ கொடுத்துடணும். ஓகேங்களா, இதை செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து இந்த லீஃப்க்கான ஸ்க்ரூ வந்து நம்ம வந்து கழட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த கனெக்டரையும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ஒயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜஸாக இருக்குது. என்ன ரீசன்னால் ஓவராக ஹீட் ஆகிருக்கும் ஃபேனு. அதனால் வந்து இந்த ஒயர்லாம் வந்து இந்த மாதிரி ஆகிடுது. அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற காயிலும் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட் ஆகிருக்கும். பட் ஆனால் காயில் கண்டினியூட்டி நல்லா வருது. இதை இப்படி எடுத்துட்டோம்னா தான் இந்த கவரை நம்மளால் எடுக்க முடியும். ஓகே, இருக்கக்கூடிய அந்த ஒரு மெயினான டோருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த 3 ஸ்க்ரூ நம்ம ஓப்பன் பண்ணணும். இப்போ ஓகே, இப்போ இந்த ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா வந்து கேப் வந்து விட்டுருச்சு. ஓகேங்களா, 2 ஸ்க்ரூ ட்ரைவரை இப்படி உள்ளே விட்டு இப்படி லிஃப்ட் பண்ணணும் காயில் படாமல். அப்படி இல்லைன்னா இந்த ஒயரை இது இந்த மாதிரி தட்டக்கூடாது. நீங்கள் புது காயிலாக இருந்தால் ஒன்றும் ஆகாது. உள்ளே பேப்பர்லாம் வீக்காக இருந்தால் சில ஃபேன் வந்து இப்படி தட்டி தான் கழட்டி ஆகணும், வேறு வழி கிடையாது. ஒயர் இப்படி நல்லா எடுத்து விட்டுட்டு இப்படி வேகமாக தட்டும்பொழுது இந்த கப்பு வந்து வந்துடும். கீழே ஒரு சில ஃபேனில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூ வந்து நம்ம வந்து கவனமாக பார்த்துட்டு கழட்டினதுக்கப்புறம் தான் அதை வந்து எடுக்கவே முடியும். சில ஃபேனில் இது கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகே, இந்த வாஷரும் நம்ம வந்து இந்த ஒயர் இப்படி மேலே தூக்கி விட்டுட்டு எடுத்துருவோம். இப்போது தள்ளும்போது இந்த ஒயர் வந்து டேமேஜ் ஆகக்கூடாதுன்றதுனால நான் இப்படி கீழே விட்டு இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கீழே பார்க்குறேன். இப்போ வந்து வரலை. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 2 ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்குவோம். இந்த மாதிரி 2 பொருள் எடுத்துகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இப்படி லிஃப்ட் பண்ணும்போது இது மேலே வந்துடுச்சு. ஓகே, இது வந்து ரோட்டார். இது வந்து பார்த்திங்கன்னா கீழே பாட்டம் கவர் பேரிங் வந்து இதில் ரிமூவ் ஆகிருக்கு. முடிஞ்ச அளவு கிராச்சஸ் ஆகாமல் ஏதாவது வச்சு வேலை பார்க்கணும். இப்போ இந்த காயில் வந்து பார்த்த உடனே பார்த்திங்கன்னா காயில் வந்து நல்லா தான் இருக்குது. இதில் பேப்பர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொட்டியிருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்படி கை வச்சாலே இது மாதிரி உடையுது இல்லைங்களா? இந்த மாதிரி உடையுதுன்றது இப்படி லைட்டாக கை வச்சாலே உடையுதுனாலே இந்த காயில் நல்லா இருக்குது. பட் பேரிங் தான் பிரச்சனை. உங்களால் இந்த பேரிங் மட்டும் மாற்றி
யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா சப்போஸ் இப்போ நம்ம வந்து சில இது வந்து நம்ம லிஃப்ட் பண்ணும்போது மேலே வந்துடுச்சு, இப்படி அழுத்தும் போது உங்களுக்கு இந்த கப்பு வந்து கீழே இறங்கணும். இல்லைனா வந்து நீங்கள் வந்து ஒரு ஹேமர் மூலிமாவோ இப்படி தட்டி தான் வந்து இந்த கோரை நம்ம வந்து வெளில எடுக்கணும். இப்போ நம்ம தட்டும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த காயிலோட வெயிட்டுக்காக என்ன ஆகும்னா இப்படி போயிட்டு இப்படி டச் ஆகி இந்த காயில் போயிட்டு இந்த கோரில் வந்து டச் ஆகிடும். இந்த கோரில் டச் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், நம்ம கம்ப்ளீட்டாக பேரிங்லாம் மாற்றி கெப்பாசிட்டர்லாம் மாற்றி ரெடி பண்ணதுக்கப்புறம் இது வந்து காயில் வந்து பாடி ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இது காயில் போனது கணக்கு தான். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் சீலிங் ஃபேனில் இருந்தாலே நீங்கள் என்ன பண்ணால் புது காயில் தான் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகே, நீங்கள் தட்டும்போது இந்த மாதிரி தட்டிங்கன்னா உங்களுக்கு நாய்ஸ் வரும். அதுவே நீங்கள் லெக்குக்கு நேராக தட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்து கரெக்டாக விழும். லோடு தட்டும்போது கீழே இறங்கும். பார்த்தீங்கன்னா டைட்டாக தான் இருக்குது. ஓகே, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இப்படி தட்டி தான் கழட்டி ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போ தட்டும்போதே பார்த்தீங்கன்னா எல்லாமே கொட்டிடுச்சு. நீங்கள் எப்படி பேரிங் மாற்றுவீங்க? மாற்ற முடியாது. இந்த பேரிங் வந்து ஆயில் போய் நல்லா டைட்டாக தான் இருக்குது. தட்டும்போதே இந்த பேப்பர்லாம் எப்படி எகிருது பாருங்கள். இப்போ வந்துருச்சு பார்த்தீங்கன்னா இந்த பேரிங் வந்து போயிடுச்சு. ரொம்ப டைட்டாக இருக்குது. உள்ளே சுற்றி விட்டால் சுற்றணும். ரொம்ப டைட்டாக இருக்குது. காயில் நல்லா தான் இருக்குது. காயில் வந்து ஓவராக ஹீட் ஆகிருக்கு. பேரிங் போனதுனால ரொம்ப ஹீட் ஆகி இந்த மில்லெக்ஸ் பேப்பர்லாம் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஓகே, இப்போது இந்த கப்புக்கு பேரிங் நம்ம வந்து கழட்டணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு இதில் பேரிங் இதில் இருந்தால் எப்படி கழட்டணுன்றது உங்களுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். இதில் இருக்கிற பேரிங் எப்படி கழட்டுறதுன்றது உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன். ஓகே, இப்போ இதில் இருக்கிற பேரிங்ஸ் வந்து புல்லர் வச்சு நம்ம வந்து ரிமூவ் பண்ணோம். இதில் இருக்கிற பேரிங் வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக இருக்கணும். சும்மா ஃப்ரீயாக வந்து போயிட்டு வரக்கூடாது. இது ஃப்ரீயாக தான் இருக்குது. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஃபேனுக்கு நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். மற்ற பேரிங்கும் நீங்கள் கழட்டிக்கலாம். இதில் வந்து நல்லா மூவிங் டைப்லாம் இருக்குது. ஓகேங்களா, நல்லா டைட் பண்ணிக்கலாம். வெளியில் எங்கேயும் போகாத அளவுக்கு டைட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இதை நீங்கள் டைட் பண்ணிங்க அப்படின்னா இருக்கிற புல்லர்லேயே இது பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கரெக்டாக சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு இது மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த பேரிங்கும் வந்து போயிடுச்சு தான். இது லூஸ் பண்ணிங்கன்னா இந்த பேரிங் வெளியில் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ரொம்ப டைட்டாக தான் இருக்குது. இந்த வாஷர்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த ஸ்ப்ரிங்கு இம்பார்ட்டன்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாஃப்ட்டே தெரியும் உங்களுக்கு. பேரிங் உட்காந்துதுன்னா இந்த மாதிரி நல்லா ஷாஃப்ட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதுவே வந்து பேரிங் வந்து அவுட்டரில் மட்டும்தான் உட்காந்துருக்கு. இது உள்ளுக்குள்ளே சும்மா வந்து சுற்றிருக்கு. அந்த அளவுக்கு வந்து பேரிங் வந்து கரெக்டாக வந்து இதில் வந்து சீட் ஆகலை. அதனால் கூட சீக்கிரம் வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும், பிரச்சனை. நம்ம போடும்போது லைட்டாக பஞ்ச் பண்ணிவிட்டு பேரிங் அப்ளை பண்ணால் இதில் வந்து டைட்டாக இருக்கணும். இதில் இந்த ஷாப்லேயும் பேரிங்னாலே ஷாப்பில் வந்து டைட்டாக இருக்கணும். ஓகேங்களா, லூஸாக இருக்கக்கூடாது. இப்போ இந்த இடத்துல இதை கழட்டோம் அப்படிங்கும்போது இந்த ஒயரை நம்ம வந்து கட் பண்ணிடலாம். நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு வந்து நல்லா இருக்குது, இந்த காயில் நல்லா இருக்குது, இந்த பேரிங் மட்டும் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா இந்த ஒயரை நீங்கள் உள்ளுக்குள்ளே தள்ளிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வரணும். ரொம்ப ரிஸ்க்கு தான். ஃபேனை பொறுத்த வரைக்கும் பேரிங் மாற்றுறது கஷ்டம் தான். சில ஓல்டு மாடல் ஃபேன், ஒரு சில ஃபேன் மட்டும் பேரிங் ரிமூவ் பண்ணி பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேரிங் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். காயில் நல்லா இருந்தால் அந்த ஒயர் வந்து டேமேஜ் ஆகாமல் இந்த பேரிங் வந்து எடுக்கணும். ஓகே, இது காயில் போயிடுச்சு. இந்த ஒயர் டேமேஜ் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து கட் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து போயிடும். ஓகேங்களா, இப்படி வச்சு கழட்டினா அந்த த்ரெட்டு வந்து டேமேஜ் ஆகிடும். இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஸ்க்ரூஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து பண்ணலாம். இது வந்து நல்லா லூஸ் பண்ணிக்கணும். நல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இது கரெக்டாக அது மாதிரி வந்து பொசிஷனில் வச்சுட்டு இதை டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லூஸ் ஆகாமல் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேப் விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பேரிங் மேலே வரப்போகுது.
இந்த பேரிங் எடுத்தாச்சு. ஓகே, இது வந்து மிஷின் இருந்தால் மிஷினில் காயில் கட்டலாம், இல்லை மேனுவலாக நம்ம கையிலையும் இது வந்து காயில் கட்டலாம். இது வந்து வெளியில் இது மாதிரி ஃபேன் காயில் இப்போ நமக்கு வேலை இது வந்து இந்த ப்ராசஸ்க்கு வந்து ரொம்ப லேட் ஆகும், நிறைய கற்றுக்கணும். தொடர்ச்சியாக ரெகுலராக வேலை இருக்கவங்க இதை கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணால் ப்ராஃபிட் இருக்கும். பிஸியாக இருக்கிறவங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணுற கடையில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா சம் அமௌண்ட் வாங்கிட்டு இதை உடனே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு 3 மெத்தடில் இருக்குது. மேனுவலாகவும் இதை கட்டலாம். நீங்கள் மேனுவல் வீடியோ வந்து யூடியூப்லேயே சர்ச் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு வரும். மிஷினில் பண்ணுறதும் எப்படின்னு வரும். இப்போ நான் வந்து இது வெளியில் தான் கொடுக்க போகிறேன், கடையில் கொடுத்துட்டு ரெடி ஆகி வரும். வந்தவொடனே நான் அந்த ஃபேனில் உங்களுக்கு மாட்டி காட்டுறேன். தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணலாம்.